அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் ஒரு சில செப்பரேட் கேட்டகரிஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டேக் ஓஎல், சேம் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இதில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு செப்பரேட் சப் டேக் நம்ம கொடுப்போம். அதோடைய ஸ்டைலிங் இப்படி இருக்கும், எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இதில் நான் ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஐட்டம் 2ன்னு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இவ்வளவு தான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஆர்டர்ட் லிஸ்ட் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இதுக்குள்ளே நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்கில் ஒரு பர்டிகுலர் ஐட்டமோடைய நேம்ஸை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே லைன் அப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டோடைய யூசேஜ் இதுதான். நம்ம எத்தனை டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம இங்கே மாதிரி டிஸ்பிளே பண்ணணும், நம்மளுடைய வெப்பேஜில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் மாதிரி நம்ம சைடில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். நான் ஜஸ்ட் இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டை அப்படியே ஆல்டர் பண்ணிவிட்டு ஓஎல் அதுக்கு பதிலாக யூஎல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் அந்த இடத்துல இன்புட்டாக கொடுக்குறோமோ எல்லாத்துக்கும் அதோடைய கவுண்ட் 1 2 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வெப்பேஜில் கிளியராக டிஸ்பிளே ஆகும். அன்ஆர்டர்டில் காமனாக ஒரு புல்லெட்டட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அது அந்த ஐட்டத்தோடைய கவுண்ட்டை இந்த இடத்துல அது டிஸ்பிளே பண்ணலை. காமனாக புல்லட் ஃபார்மேட்டில் நமக்கு நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ இதுதான் ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது டெஃபினிஷன் லிஸ்ட். இதுக்கு டெஃபினிஷன் லிஸ்ட் டிஎல் அப்படின்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வேற 2 சப் டேக்ஸ் இதில் வரும். டிடி டெஃபினிஷன் டேர்ம் அப்படின்னு ஒரு டேகும், டிடி டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு டேகும். இந்த ரெண்டுமே இந்த டிஎல் டேகுக்குள்ள சப் டேகாக நமக்கு வரும். இப்போ இந்த டிடி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டெஃபினிஷன் டேர்ம் டேக்கில் கொடுக்குறேன். இந்த காஃபியை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனை டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் டிடி டேக்கில் நான் இப்போ சப்ளை பண்ணுறேன். சும்மா இட்ஸ் அ பிளாக் லிக்விட் அப்படின்னு கொடுக்குறோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காஃபி அப்படின்றது ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. அதிலிருந்து அழகாக ஒரு இண்டென்ட் ஆகி அதோட டெஃபினிஷனை கீழே நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கு. 1 by 1 கீழே நமக்கு ஸ்டாக் ஆகலை. காஃபின்றத ஒரு குட்டி ஹெட்டிங் மாதிரி வச்சுட்டு அதோடைய டெஃபினிஷனை கொஞ்சம் நமக்கு ஃபார்மேட் பண்ணி ஒரு இண்டென்ட் மாதிரி கொடுத்து அலைன் பண்ணி நமக்கு அதோட டெஃபினிஷனை இங்கே ப்ரிவியூ பண்ணுது. ஸோ இந்த டேகோடைய பியூட்டி இதுதான், டெஃபினிஷன் லிஸ்ட் டேக். ஸோ இந்த 3 டேங்கும் சேர்ந்து தான் நமக்கு இந்த அவுட்புட் ஃபார்மேட் ஒர்க் ஆகும்.